லைவ் அப்டேட்டு இந்த கண்ணிய முத்து வந்து எச்சா அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய எச்சையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லைவில் வந்து அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்துகிட்டு இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு 2 பீஸ் வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து ரொம்ப இதாக நக்கல் பண்ணி ரொம்ப மட்டப்படுத்தி, நீ எல்லாம் என்ன கிச்சன் இன்சார்ஜு, உனக்கெல்லாம் கிச்சன் இன்சார்ஜாக இருக்க தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கான் அந்த கண்ணியம் பையன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜ் ஆகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்தே இந்த கண்ணிய பையனுக்கு வந்து பொறுக்கலை. இதற்கெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா கிச்சன் இன்சார்ஜ் ஆகக்கூடாது அப்படின்னு அவ்வளோ தூரம் வந்து பேசினா, உனக்கு அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஜாமான் எடுக்க போகிறதுக்கும் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு பன்னீர் இருக்குல்ல, அது வந்து செஞ்சுருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வந்து இருந்திருக்குது. இவன் வந்து வர்றான், வந்து பார்க்குறான், அதில் வந்து தீந்துருச்சு போல இருக்குது. 10 பீஸ் இருந்திருக்கு. வந்த ராணவ் பவித்ராலாம் எடுத்து சாப்பிட்டாங்க. விஷால்லாம் வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து வச்சுருக்கிறான். இவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்னோன்னா, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கீங்க, இந்த வீட்டில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருக்குல்ல, இப்போ இவங்கெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்கள்ல, நான் வந்து ஒரு வெஜிடேரியன், இந்த நாய் வந்து வெஜிடேரியனா, நல்லா சிக்கன் மட்டன் இத்தனை நாள் அமுத்திட்டு திடீர்னு வந்து கடைசி வாரம் வந்து வெஜிடேரியன் இருக்காரான். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறது காரி துப்புற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு இருக்காங்களே, நீங்கள் எதுக்கு பிரிக்கலை, இது ஒரு தடவைனா பரவாயில்ல, 2வது தடவையும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்க, நேற்றைக்கே பிரெட் விஷயத்தில் உங்களுக்கு படித்து சொன்னேன், அப்போயும் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லைடா மறந்துட்டேன்டா, இந்த மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்படிங்கிறது தெரில, அடுத்தடுத்து சமைப்பாங்க, அதனால் வந்தவங்க வந்து சாப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ தூரம் தன்மையாக சொல்கிறாங்க. கேட்காம என்ன சொல்கிறா அப்படின்னா, நேற்றைக்கு சொன்னேன் கேட்கல, இப்போயும் வந்து அதே மாதிரி நடந்திருக்கு, அப்போ மைனாரிட்டியை நீங்கள் வந்து விட்டுருவீங்களா, வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிறத விட்டுருவீங்களா? என்னடா இது, இவன் என்னன்னா ஒரு பைத்தியக்காரன் போல் இது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக்கி அதை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி, என்ன மைனாரிட்டி புரியலையே, என்ன மைனாரிட்டி, யாரை மைனாரிட்டின்னு இழுக்கிற, என்னடா மைனாரிட்டி இவன் மைனாரிட்டிங்கிற இந்த சப்ஜெக்ட் எது கொண்டு வரானே தெரில, வெஜ்ஜு நான்வெஜ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எது கொண்டு வரானே தெரில. சரி வெஜ்ஜு நான்வெஜ் கூட பரவாயில்லன்னு வைக்கல, ஆனால் மைனாரிட்டி எது கொண்டு வரான், மைனாரிட்டிங்க வந்து அப்போ விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி பைத்தியம் போல் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்னடா அப்படி எனக்காக சாப்பாடை வேணாம் அப்படியே நீங்கள் விட்டுருணும், அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சௌந்தர்யா போய் உள்ளே அழுகுறாங்க. அழுது திருப்பி போய் இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேய் அது விட்டுறா, வேறு அந்த இது இவன் வச்சுருக்கான், விஷால் வந்து சாப்பிடாமல் இருக்கான், அதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. விஷால் சாப்பிடாமல் வச்சுருக்கான், அதில் 2 பீஸ் இருக்குது, மொத்தம் ஒரு 4 பீஸ் இருக்குது, சாப்பிட்றா அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டேன். அப்போ நீங்கள் வந்து விட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு நேற்றே சொன்னோம்ல, ஏன் நீங்கள் வந்து வைக்கலை, நீங்கள் நான் அது இது பண்ணாமல் இருப்பேன், அப்போ தான் மைனாரிட்டிக்கு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். சௌந்தர்யா சொல்கிறாங்க, இல்லைடா இந்த மாதிரி முதல்ல வந்தவங்க சாப்பிட்டாங்கடா, மறந்துட்டேன்டா அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், சொல்லி அழுது எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒருத்தவங்க செஞ்ச தப்பை வந்து உணர்ந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்றா உனக்கு இருக்குடா அப்படின்னா கிடையாது, நீங்கள் போய் சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு விளக்க வேறு கொடுக்குறான். இந்த மாதிரி 10 ஆப்பிள் இருக்குது, நானே எல்லா ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா, அடுத்த வாரம்னு சொல்லி விட்டுருவீங்களா? பைத்தியக்காரன் போல் சௌந்தர்யா வந்து டார்கெட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கான். பார்க்குறதுக்கு படு கேவலமாக இருக்குது. இதில் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து அவங்க முதல்ல வந்துட்டாங்க சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, நான் இன்னும் 2 ரவுண்டு ஓடிட்டு 2 ரவுண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து அப்புறம் சாப்பிட வந்தால் ஒரு பீஸ் கூட இருக்குது, அதில் அப்போ என்ன பண்ணுவீங்க? அதாவது பேசணும், சௌந்தர்யா வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. செஞ்சாச்சு சௌந்தர்யா வந்து நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேர் வரக்கூடாது. ஏன்னா அந்த நாய்க்கு வந்து சௌந்தர்யா கிச்சன் ஆனது பிடிக்கவே இல்லை, அதனால் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து சௌந்தர்யா கொடுக்கல, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பார்க்கல, மைனாரிட்டியை நீங்கள் இப்போ விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேவலமான விஷயம். எப்படி தான் நேற்று வந்து ப்ரெட்டு அப்படின்ட்டு அதான்டா ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருப்பான். இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசி சௌந்தர்யாவை எப்படியாவது டிகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கான். பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.